ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2007 ரிலீஸ் ஆன த மிஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான். ஒரு ஹாலிவுட் மூவி தான். இந்த படம் வந்து எதுலேருந்து தழுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1980 ஸ்டீஃபன் கிங் அப்படின்ற ஒரு ரைட்டர் மூலயமா வெளியே வந்த த மிஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து தழுவப்பட்ட ஒரு திரைக்கதை தான் வந்து த மிஸ்ட்ன்ற படமுமே. சேம் அதே புக்கில் இந்த டைட்டிலுமே தான் இந்த படத்தோட டைட்டிலும். ஸோ இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஃபை ஹாரர். ஸோ இதுதான் அந்த படத்தோட ஜானரும். ஸோ இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ஃபிலிமுமே இருந்தது. ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் இருந்தது, ஒரு த்ரில்லர் மூவியாக ஹாரராகவுமே இருந்தது. ஸோ நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த படத்தோட கதையை பார்த்துக்கலாம். ஸோ இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு கதை தான். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க வீட்டிலேருந்து ஹீரோ அவர் வந்து ஒரு பெயிண்டராக இருப்பார். லைக் ஆர்டிஸ்ட் தான், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நிறைய மூவி போஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து போஸ்டர் ரெடி பண்ணி கொடுக்குறது, பெயிண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவர் தான் அவரோட ஒர்க். அந்த படத்தில் அந்த கேரக்டராக அந்த படத்தில் வந்து அவருக்கு தான் வேலை. ஸோ அவங்க வீட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு சீனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா, ஒரு நைட் டைம் இவர் வந்து யாருக்காக கொடுக்கறதுக்காக ஒரு பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த பெயிண்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே சுற்றி வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று மழை அப்படி இருக்கும். ஸோ லைக் சைக்ளோன் மாதிரி தான், ஒரு புயல் காற்றெல்லாம் சுற்றி வீசிகிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவார், அவர் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேமிலி கூட தூங்குதான் கீழே போயிடுவார். அந்த நைட்டு என்ன ஆகுனா, வீட்டை சுற்றி இருக்க மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து அந்த அடித்த காற்றுல மேலே ஒரு வீட்டு மேலாம் விழுந்துடும், கண்ணாடிலாம் உடஞ்சி இந்த பெயிண்ட் அவர் வரைஞ்சதெல்லாம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ காலையில் இருந்து தான் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. காலையிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஸ்பாயில் இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதை கிளியர்லாம் பண்ணுறதுக்காக பொருள்லாம் வாங்குறதுக்காக இப்போ வெளியே போகணும். ஸோ பக்கத்து நெய்பர், அதாவது பக்கத்து நெய்பர் வீட்லேயுமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா, இல்லை ஏதாவது ஹெல்ப் அங்கேருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போகிறார். ஸோ அங்கே அவர் வந்து லாயர், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவர் வந்து ஒரு லாயர். ஸோ அவரை பார்த்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. ஆனால் அவருக்குமே அதே நிலமை தான், மரம்லாம் கார் மேலே விழுந்து எங்கேயுமே போக முடியாமல் அவருமே தவிச்சிட்டு இருந்தார். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அவரோட ஹீரோ வந்து தன்னோட பையன், ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு தன்னோட ஒய்ஃபை வீட்டிலேயே விட்டுட்டு ஹீரோ அவங்களோட பையன் அண்ட் அந்த பக்கத்து வீட்டு லாயர், அதாவது நெய்பர், அவரையும் கூட்டிகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்காக. சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. இவரை வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஏன்னா அந்த ஊரில் இருக்க கம்மி பீப்புள்ஸ் தான். ஸோ கம்மி பீப்புள்ஸ்னால இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே நல்லா பேசிக்கிறாங்க, எல்லாருமே அவரை நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு இருக்க வழியிலே வந்து மிலிட்ரி வேன்ஸ் நிறைய போகுது. அவங்க ஊரை நோக்கி போகுது, இவங்க ஆனால் வெளியே போயிட்டுருக்காங்க. ஊரை நோக்கி போயிட்டுருக்கு. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த சைக்ளோனால எல்லாமே ஸ்பாயில் ஆச்சுல, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக, அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக தான் போகிறாங்கன்னு இவங்க நினச்சிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா எல்லாருமே வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஒருவர் சம்திங் அந்த ஸ்டோரோட மேனேஜர்கிட்ட, அண்ட் அங்கே ஆல்ரெடி ஒரு 3 போலீஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்னிங் அலாரம் அடிக்கும். வார்னிங் அலாரம் அடிச்சுட்டு இருக்கும் போதே ஃபாக், ஸோ த மிஸ்ட்னு சொல்லுவாங்க, லைக் ஃபாக் மாதிரி தான், புகை மூட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நிறைய வரும், அந்த இடத்தையே வந்து சூழ்ந்துடும். புகை மூட்டை வந்து அந்த இடத்த சூழ்ந்துடும். அதை பார்த்துட்டு எல்லாருமே நின்றுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மிஸ்ட்டுக்குள்ளேருந்து அந்த புகை மூட்டத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் ஓடி வருவார், மூக்கில் ரத்தத்தோடு எல்லாம் ஓடி வருவார். அதை பார்த்து இவங்க எல்லோரும் பயந்து அங்கே கடைக்குள்ளே நின்றுவாங்க. இவர் உள்ளே வந்து எல்லாரையுமே வந்து டக்குன்னு டோரை சாத்துங்க, ஓப்பன் பண்ணாதீங்க, சீக்கிரம் சாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ டோரை சாத்திட்டு மொத்தம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இந்த பீப்புள்ஸு அந்த ஓடி வந்து எல்லாருமே வந்து உள்ளே செட்டில் ஆகிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னன்னு யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அந்த வெளியேருந்து ஓடி வந்த அந்த ரத்தத்தோடு ஓடி வந்தார்ல, அவர் வந்து சொல்லுவார் சம்திங், அந்த மிஸ்டில் வந்து ஏதோ இருக்குது, அதை பார்த்து பயந்து அவர் ஓடி வந்திருப்பார். அதை சொல்லுவார், அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உள்ளே இருந்துலாம் டக்கு டக்கு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லுவாங்களே ஏதோ பிரச்சனை நடக்கும்போது, அதே மாதிரி உள்ளேருந்து ஏதோ கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் யாருக்குமே வந்து சரியாக தெரியவே இல்லை, என்னன்றது தெரியல. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தவர் ஒருத்தர், எனக்கு வந்து பயமாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறனால கார் எடுக்க போவார். கார் எடுக்க போனவர் அந்த மிஸ்ட்டு சூழ்ந்த உடனே அவரோட சவுண்டே இருக்காது, செத்துருவார். ஸோ அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு யாருமே வெளியே போக மாட்டாங்க, எல்லாருமே உள்ளே இருந்துருவாங்க. ஸோ இப்போ எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாதனால எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா என்னன்னு தெரியாமல் வெளியவும் போக முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் எல்லாருமே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே செட்டிலாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா,
நான் வந்து இப்போ வெளியே போயே ஆகணும், என்னோடய குழந்தைய வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாவதாக கிளம்புவாங்க. ரெண்டாவது அவங்களும் போகிறவங்களும் போவாங்க, அவ்வளோதான், சவுண்ட் இருக்காது, கொஞ்சம் தூரம் போனோடனே முடிஞ்சிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து எதுவும் நடக்குது வெளியே போனால் அப்படின்றதுனால எல்லாருமே உள்ளே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இப்போது இந்த கடைக்குள்ளே இருக்க ஜென்ரேட்டர் வந்து இப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போது அந்த கரண்ட்லாம் அவங்க சேவ் பண்ணி வைக்கணும், இப்போ உள்ளே அவங்க இருந்தே ஆகணும், அதனால் வந்து கரண்ட் சேவ் பண்ணி வைக்கிறதுனால ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுறதுக்காக பின்னாடி சைட் போவாங்க. ஹீரோ ஃபஸ்ட் போவார், ஆஃப் பண்ணுவார். ஹீரோ தான் பின்னாடி போவார் ஃபஸ்ட்டு. அது ஆஃப், ஏன்னா பின்னாடி வந்து புகையெல்லாம் வெளியே போகாமல் அந்த உள் சைடு அந்த கடைக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறது, கடைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த ஜென்ரேட்டரோட புகை வெளியே போக முடியாமல் உள்ளே இருக்கும். அந்த இவர் பார்த்தோன்னே அதை ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட், அதாவது இது பேக் சைடில் நடக்குது, அவர் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டில் வரும்போது பின்னாடி ஒரு ஷட்டர் இருக்கும், ஷட்டர், ஓகேங்களா. அந்த ஷட்டரில் வந்து ஏதோ சம்திங் புல் பண்ணுற மாதிரி, லைக் ஒரு மேன் இருந்து புல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். என்ன இருக்குது வெளியே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இவங்க நினச்சிடுவாங்க ஃபாக் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க. ஃபாக் தான் இருக்குது நினச்சிட்டு இவர் வந்துடுவார். ஆனால் சம்திங் பெருசாக சத்தம் கேட்கும், தட்டுற மாதிரி தள்ளுற மாதிரி இதெல்லாம் கேட்கும். இவர் உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்க ஒரு 4 பேர்கிட்ட, அதாவது மெக்கானிக்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த கடையோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதாவது மெக்கானிக்ஸ் மாதிரி தான். ஸோ அவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, நீங்களாம் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பார். அவங்களாம் வந்து சும்மா இல்லை நீ ஒன்றும் விளாடாத, அப்படிலாம் ஒன்று எங்களுக்கு கேட்கல, நீ சும்மா விளாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பின்னாடி காட்டுவார். அப்போ அவங்க போகும்போது எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த புகை போகாமல் இருக்குல்ல, அந்த புகை போகாமல் இருக்குது, அதனால் நான் போய் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து நான் வெளியே போய் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு அவரே அட்மிட் பண்ணிப்பார். நானே போகிறேன் அப்படின்றத சொல்லிடுவார். இவங்களும் ஓகே நீ போ, ஆனால் ஹீரோ வந்து அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். இல்லை போகாத, வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவங்க அதெல்லாம் கேட்கவே எதுவுமே இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். இவனும் ஷட்டரை ஓப்பன் பண்ணி போவான். அப்போ தான் அந்த மிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதே தெரியும். ஸோ உள்ளே போகும்போது தான் தெரியும். ஷட்டரை ஓப்பன் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணுவார். இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க, வெறும் மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், வெறும் புகை மூட்டை மட்டும்தான் இருக்கும், எதுவும் இல்லை, நீ சொன்ன மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கலாச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் சீனு. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு உருவம் வரும். லைக் என்ன சொல்கிறது, நம்ம கடல் மீன், அது பேர் வேறு மறந்துடுச்சு, அந்த வால் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் வந்து அந்த வெளியே போகிறேன்னு சொன்னால அந்த கடையோட ஸ்டாஃப் அவரை வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தோன்னே தான் இவர் சொன்னது உண்மைதான் அப்படின்றது எல்லாமே நம்புவாங்க. இழுக்கும் போது என்ன பண்ணான்னா ஹீரோ போய் அவனை ஹெல்ப் பண்ணுவான், பிடிச்சி உள்ளே இழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் அதை அவனை பிச்சு சாப்பிட்டு கொன்று வெளியே எடுத்துகிட்டு போயிடும். அது வரைக்கும் அவங்க நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அதை ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அதை கட் பண்ணி அவன் இவங்க மற்றவங்களாம் தப்பிச்சு மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அந்த லாயர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தாங்கள்ல, அந்த லாயர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த மிஸ்ட்டுக்குள்ளே அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் அவன் நம்பவே மாட்டான், இவங்க ஏதோ காமெடி பண்ணுறாங்க, இது சும்மா ஜோக் பண்ணாதீங்க, இந்த சீரியஸ் சுச்சுவேஷன் டைமில் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். எவனுமே நம்பவே மாட்டாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கும். இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவனும் நம்ப மாட்டான். ஆனால் அந்த இன்னொரு ஸ்டாஃபே வந்து கூட கூட்டிகிட்டு போய் பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் இது உண்மையாகவே இருக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்புவாங்க. அப்பயுமே சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாயர் இருக்கான்ல, அவன் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பேர் நாங்கள் வந்து வெளியே போய் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லாயர் கூட இன்னொரு 4 பேர், அப்புறம் இன்னொருத்த வந்து என்ன பண்ணுவான்னா, நான் வந்து அவங்க கூட போகிறேன், நான் என்னோடய இடுப்பில் கயிறை கட்டிக்கிறேன், நான் போயிட்டு திரும்ப வரலன்னா என்னை இழுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கயிறை கட்டியும் அவனை விடுவாங்க. ஒரு 200 மீட்டர் போவாங்க. 200 மீட்டர் போக கயிறு போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிரியேச்சர், அந்த கடல் மீன் மாதிரி சொன்னால் அந்த கிரியேச்சர் வந்து என்ன பண்ணுன்னா அவனை இழுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ இழுத்துட்டு போயிடும். இவங்களும் கயிறை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களால பிடிக்க முடியாது. அவனை கொன்று பாதியாக வந்துடுவான். வெறும் அந்த காலுக்கு கீழே இருக்க பாடி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கயிறில் இழுக்கும் போது கிடைக்கும். அதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகி இப்போ உடனே அவங்க வந்து அதை தப்பிக்கணும். ஏன்னா கடையை சுற்றி வெறும் கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வெறும் கண்ணாடி வச்ச டோர் மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுனால கடையில் இருக்க ஃபுட்டோட மூட்டையாக ஏதாவது ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த கண்ணாடி கிட்ட அடுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணுவாங்க.
கண்ணாடி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நைட் ஆயிரும். நைட் ஆனதுக்கப்புறம் இவங்க கடையில் இருக்க பேட்ரிலாம் வச்சு, ஏன்னா ஜென்ரேட்டர் போட முடியாது, போட்டாங்க வெளியே போகாது. அதனால் பேட்ரிஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லைட் வச்சு எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது வருதா. அப்போ தான் அந்த கிரியேச்சரே நம்ம காட்டுவாங்க, இது என்ன ஒரு கிரியேச்சர் அப்படின்னு. அப்போ தான் அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, லைக் ஸ்பைடர் மாதிரி இருக்கும், சிலந்தி மாதிரி தான் இருக்கும். சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே சின்ன சைஸில் இருக்கும், இன்னொன்று பெரிய சைஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் தான் வந்து இருக்கும். அதுங்க தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை பண்ணும், ஆளுங்களை கொன்றது எல்லாமே பண்ணும். இந்த படம் ஃபுல்லாகவே அதுங்க தான் இருக்கும். சைஸ் மட்டும் சின்னது பெருசு அப்படின்றது வந்து அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்ன சைஸ் சிலந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, அந்த கண்ணாடி வெளியே சூப்பர் மார்க்கெட் டோர் இருக்குல்ல, இந்த கண்ணாடிலேருந்து ஒவ்வொன்றா போடும். அப்போ தான் வந்து நோட் பண்ணுவாங்க இப்படி ஒரு கிரியேச்சர் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக அதோட பெருசாக ஒன்று, அதோட பெரிய கிரியேச்சர் வந்து ஒன்று சாப்பிடும். அது எதுவுமே மனுஷங்களை எதுவுமே பண்ணாது அன்டில் உள்ள வரைக்குமே. ஏன்னா அதை சாப்பிடும்போது இது அந்த பெரிய கிரியேச்சர், அதாவது இந்த சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அதோட ஒரு பெரிய கிரியேச்சர் இதை வந்து சாப்பிடும்போது அந்த கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடஞ்சிரும். அதனால் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிடும். இவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடையில் இருக்கிற அந்த மாப்பு இதெல்லாம் வச்சு தீப்பந்த மாதிரி ரெடி பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்து இறந்துருவாங்க. ஒரு சின்ன பூச்சை வந்து ஒரே ஒரு பொண்ணு, அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணை வந்து கடிச்சிடும். கடிச்சோடனே மூஞ்செல்லாம் வீங்கி ஒரு மாதிரியாகி இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க எல்லாருமே அந்த தீப்பந்தம், அப்புறம் வந்து ஒருத்தன் கன்று இருக்கும், அவனை பார்க்க ஒரு டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் குறிப்பாக செம்மையாக சுடுவான், கரெக்டான டைமில் சுடுவான். ஒரு 2-3 கிரியேச்சர்லாம் வந்து கொன்றுவாங்க. கொண்டுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் நீட் தேவைப்படுது, அதாவது ஒரு ஃபார்மசிக்கு போய் ஆகணும் அப்படின்றதுக்காக தேவைப்படுது. அது எதுக்குன்னா, அந்த கிரியேச்சர்லாம் கொன்று அவங்க சேஃப் ஆனதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு லேடி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுங்கிட்ட அடிபட்டு சாதோட தானே செத்துடலாம் அப்படின்றதுனால தூக்க மாத்திரை போட்டு இறந்துருவாங்க. உள்ள சூப்பர் மார்க்கெட்லேயே கூடயே தூங்கிட்டு இருப்பாங்க, இறந்துருவாங்க. இந்த மாதிரியே நடக்குது அப்படின்றனால இன்னொருத்தனுக்கு வந்து தீக்காயம் பட்டிருக்கும். அந்த தீப்பந்தெல்லாம் கொடுத்த போது என்ன ஆயிருன்னா, பெட்ரோல் அவன் மேலே ஊற்றி அவன் மேலேயும் எரிஞ்சிடும். அதனால் பெயின் தாங்க முடியாமல் இருக்கும். அவனுக்காக மாத்திரை எடுக்க போகணும் அப்படின்றதுக்காக ஃபார்மசிக்கு போகணும். இப்போ வெளியே தான் போகணும், சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே ஒரு இடத்துக்கு போகணும். அதுவுமே அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கேருந்து இப்போ வெளியே போய் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவனால் பெயின் தாங்க முடியல, எல்லாம் இறந்துருவான். அதனால் அந்த அடிப்பட்டவனோட தம்பி, அப்புறம் நம்ம ஹீரோ, அப்புறம் இன்னொரு 4 பேர் கூட போயிட்டு ஃபார்மசி பக்கத்தில் தான் இருக்கும். ஹீரோ வந்து மென்ஷன் பண்ணுவான், 200 மீட்டர் வரைக்குமே அந்த கயிறில் வந்து அவனுக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்தோம் அப்படின்றதுக்காக அந்த ஃபார்மசிக்கு போவாங்க. போகும்போது எதுவும் நடக்காது. உள்ளே போய் மெடிசன்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ தான் அந்த கிரியேச்சர் வந்து சவுண்ட் கேட்கும். டக்குன்னு அந்த கூட அந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவான், லைட் அடித்து மேலே பார்ப்பான். மேலே பார்த்தா மனுஷங்க, அதாவது பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த சிலந்தி வந்து தன்னோட வலை இருக்குல்ல, வெப் இருக்குல்ல, வெப்பு மூலயமா எல்லாருமே செவுத்தில் வச்சுருக்கும். அவ்வளோ பெரிய ஆளுங்களை வந்து அப்படியே செவுத்தில் அந்த வெப் மூலயமா வச்சுருக்கும், அடைச்சி வச்சுருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, கொன்று அப்படியே மேலே ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருப்பான். இவனுக்கு போய் நிற்கும் போது டக்குன்னு அதை பிடிப்பான். அப்போ தான் அவன் உயிரோடு இருக்கானே தெரியும். அவனை காப்பாற்றலாம்னு நினச்சி வெப்பெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ சின்ன சைஸில் ஒரு வெப்பு சிலந்தி பூச்சி தான். அந்த மாதிரி ஒரு 1000கணக்கான வெப்பு வந்து இந்த சிலந்தி பூச்சிகள் வந்து அவன் உடம்புக்குள்ளே இருக்கும். அவன் உடம்புக்குள்ளே இருந்து எல்லாமே அரித்து ஒரு மாதிரி அவனை அப்படி கொன்றும். அவன் இங்கேருந்து வருது, உடம்புலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வெளியே வந்துடும். உடம்புக்குள்ளேருந்து எல்லாமே வெளியே பிச்சுட்டு வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு இந்த படம். உண்மையுமே ஒரு ஹாரர் மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஒரு சில இடத்துலாம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ கொன்னதுக்கு இவங்க எல்லாருமே தப்பிச்சு இப்போ வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சிலந்தே கொஞ்சம் பெரிய பெரிய கிரியேச்சர்ஸுமே வரும். அதை முன்னே சொன்னால பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ்லாம் அங்கே சூப்பர் மார்க்கெட் வந்துச்சுன்னா அது இங்கேயுமே இருக்கும். ஏன்னா அந்த இடத்த சுற்றி தான் அங்கே இருக்காங்க. அதை வந்து இவங்க எல்லாருமே கொண்டுட்டு ஒவ்வொருத்தராக வருவாங்க. அங்கேயுமே ஒரு 2-3 பேர் வந்து இறந்துருவாங்க, மாட்டி இறந்துருவாங்க. அந்த சின்ன சின்ன சலந்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் உடம்புலேருந்து வெடித்து அவன் முதுகுலேருந்து பிச்சுட்டு அந்த மாதிரி பயங்கரமாக எடுத்துகிட்டு இருந்தானுங்க. அது வந்து ஒரு மாதிரி வக்கரமாக இருந்தது. உண்மையுமே நானும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க, மருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவாங்க. அங்கேருந்து மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப பயந்து போவாங்க. ஏன்னா அந்த ஹீரோட பையனுமே வந்து ரொம்ப பயந்துருப்பான். அவனுக்காக ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் டக்குன்னு வந்துடும் அப்படின்றலாம். அதனால் டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் கூட வந்தவங்க ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப பயந்துருவாங்க.
ஒரு கிழவியை பற்றி சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு கிழவி ஒன்று இருக்குங்க, ரொம்ப ஒஸ்ட்டு கிழவி. அது எப்படா சாவுன்னு நானே பார்த்துட்டு இருந்தேன் அந்த கதையில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது என்ன பண்ணோன்னா, எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கையை கொடுத்து கடவுள் இருக்கார் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும், நிறையா சொல்லிகிட்டே இருக்கும். சம்திங் என்ன சொல்கிறது, சம்திங் என்ன அந்த கிழவி வந்து என்ன பண்ணுன்னா, எல்லாருக்குமே வந்து நம்புங்க, நானா வந்து கடவுளோட ஒரு இது, நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு இதான் ஆகுது, அதேமாதிரி கடவுளுமே காப்பாற்றிடுவார், அந்த ரத்த காட்டேரி, அதாவது அந்த கிரீச்சர்ஸ் இல்லை அதை சொல்லுவான், அது வந்து நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணும், புஷ் பண்ணும், அவள் சொல்கிறதா நம்பணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணிட்டே இருப்பாள். ஒரு சிலர் கோவரண்டல் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் இது எல்லாமே நடக்கும் அந்த கிழவி. நானே அந்த கிழவி எப்படா சாவுன்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக இந்த சீன் முடிஞ்சு, அதாவது ஃபார்மசி போயிட்டு வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹீரோவும் ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சிடலாம், பின்னாடி ஒரு பெரிய வேன் இருக்குது, அதில் வந்து தப்பிச்சிடலாம், வெளியே போயிடலாம், நமக்கு எதாவது ஆகுதில்ல, சிட்டி விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிட்டு போய் என்ன பார்ப்பாங்கன்னா, அங்கே ஒரு 3 காப்ஸ் ஃபஸ்ட்லேயே வந்தாங்கன்னு சொன்னல, அந்த 3 காப்ஸையும் போய்த்து அதில் வந்து ஒருத்தன்ட்ட கேட்பாங்க, உங்கள் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அவங்க 2 பேரும் வந்து திடீர்னு சூசைட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பேக் சைடு சூசைட் பண்ணியிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, அந்த கூட வந்து அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவனும் இவங்க கூட ஃபார்மசிக்கு போயிருப்பான். அங்கே ஃபார்மசியில் நடந்ததை அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அவங்களும் பயந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரேச்சர்ஸ் கிட்ட சாவறதுக்கு நம்ம இப்படியே செத்தலாம் அப்படின்றதுனால சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இவனால தான் அப்படின்றது, அதாவது அந்த ஒரு போலீஸ்னால தான், இவன் சொல்லி தான் வந்து அவங்க இப்படி சூசைட் பண்ணிட்டாங்க, நீ தான் காரணம் அப்படின்றதுனால அந்த பொம்பளை அந்த கிளவி இருந்துச்சுல, அதை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி, இல்லை நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி நிறையா அவனை போட்டு ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் இல்லை இப்போ இவனை வெளியே தூக்கி போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ இவன் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இவனே வெளியே தூக்கி போட்டுக்கணும், இல்லை நம்ம செத்துருவோம் அப்படின்றதுக்காக அவனை வந்து கொன்று வெளியே தூக்கி போட்டுருவாங்க. வெளியே தூக்கி போட்டோன்னே அந்த கிரேச்சர் அதோட பெரிய கிரேச்சராக வரும், ரொம்ப ஒரு பெரிய சைஸில் வந்து அவனை தூக்கிட்டு போய் கொண்டுரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ எல்லோரும் தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் இவங்க எழுந்து போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல வந்து வந்துடுவாங்க. ஆனால் இவங்க கரெக்டாக கொஞ்சம் தூரம் போனோடனே எல்லாருமே இவங்க வந்து சரவுண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கிழவி தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும், கத்தியை கையில் வச்சுக்கிட்டு அந்த சாமிக்கு சொல்கிற ஒரு அந்த கடவுளுக்கு ஜபம் பண்ணுவாங்களே, ஜபம் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே பேசி மாக்கி இவங்களை கொல்றவளுக்கு கொண்டு வந்து ஹீரோட பையன் வந்து அங்கே தான் இருப்பான். அந்த குழந்தைய கொண்டாதான் நமக்கு வந்து வீடியோ காலம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைய தான் நமக்கு வேணும், அவன் அந்த குழந்தைய மேலே அவன் கையிலேருந்து எடுங்க, நம்ம கொண்டுடலாம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றது. சுற்றி இவங்க கூட இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து இவங்களெலாம் கொண்டுட்டு அவங்கள வந்து அந்த குட்டி பையனை வந்து எடுத்து போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கிழவியை வந்து பேசி பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் அந்த கிழவி எப்படா சாவும் நானும் பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும், எல்லாருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பையனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுல எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்டாகவே இருப்பாங்க, அவனை எடுத்துகிட்டு போய் கொள்ளணும் அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து சம்திங் ஏமாற்றி வச்சுருந்தால, அதாவது பேசி நம்பிக்கை ஒரு பிரைன் வாஷ் பண்ணி நம்ப வச்சுருந்தான். ஸோ அதனால் வந்து இவனுங்களும் அதுக்கு ரெடியாகவே இருந்தாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது தான் எப்படா சாவாயோ பிரச்சனையோ, இவன் செத்துருக்க மாடல் அப்படின்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம துப்பாக்கி வச்சுருந்தார்ல அந்த கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஒருத்தர், ஆளை குறிப்பத்து சொல்கிற மாதிரி தெரியாது, நான் கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த கிழவியை கொண்டுருவான். எனக்கு அதை பார்த்தோன்னே தான் எப்பா இவர் இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தது. கொண்டுட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போன அந்த கடையோட ஸ்டாஃபுமே வந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த கிரேச்சர்னால் கொல்லப்பட்டுருவான், அவனே இறந்துருவான். ஸோ ஹீரோவும் அவன் கூட இந்த இன்னொரு லேடியும் அவனோட பையன், அப்புறம் ஒரு வயசானவரும் ஒரு வயசான லேடி, இவங்க 5 பேர் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிப்பாங்க. அங்கேருந்து காரில் போவாங்க. போகிற வழியில் தான் இருக்கிறதுலே பெருசு, அதாவது ஒரு பூமியை அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய கிரேச்சர், அதோட சைஸு தான் சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் தான் அந்த கிரேச்சரோட இது இருக்கும். ரொம்ப வித்தியாசமான கிரேச்சர்லாம் பார்க்க ஒரு ஏலியன் மாதிரி தான் இருக்கும், ஒரு சிலந்தி பூச்சி தான். ஆனால் அது ஏலியன் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறேன், அது என்ன மாதிரி ஒரு கிரேச்சர்னு சொல்ல தெரியல, கிட்டத்தட்ட சிலந்தி தான். ஆனால் சிலந்தி மூலமாக தான் எல்லாருமே கொண்டிருக்கும். ஸோ போர்வழியில் அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம், அவன் ஒய்ஃபுமே இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போவாங்க. போர்வழியில் தான் அந்த பெரிய கிரேச்சரை பார்ப்பான். பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இவன் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது ஃபியூவல் முடிஞ்சிடும், வண்டியோட பெட்ரோல் காலியாகிடும், வேறு வழியில் நின்று தான் ஆகணும். அப்போ தான் யோசிப்பாங்க, வேறு வழியே இல்லை போல், நம்ம இறந்து தான் ஆகணும் போல், நம்ம கதை அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு கையில் புல்லட் இருக்கும். ஏன்னா அந்த இறந்துட்டோம்ல அந்த ஸ்டாஃப் வந்து இறந்துருவான், அங்கேருந்து கன்னையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க.
வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா கையில் 4 குண்டு தான் இருக்கும். இவங்க 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படியே சாவ தான் போகிறோம், அது நம்ம இப்படியே செத்துடலாம் அப்படின்றனால கன் ஃபயரில் நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 4 புல்லட்டையும் உள்ளே போட்டு என்ன பண்ணுவோன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பான். வெயிட் பண்ணிட்டு கடைசியில் எண்டில் வந்து 4 பேர் சுட்டுறான். ஃபஸ்ட்டு ஹீரோ கையில் தான் கன் இருக்கும். அவன் குழந்தை, அந்த லேடி, பின்னாடி இந்த 2 வயசான ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களையுமே வந்து கொண்டுருவான். 4 பேத்தையுமே கொண்டுருவான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து இங்கே சாகிறதுக்கு நீ அங்கேயே செத்துருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு எண்டிங். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஒரு ட்விஸ்ட்டு தான் அது சீரியஸாகவே. ஏன்னா ஏன்னா ஒரு சொந்த பையனே கொண்டுட்டு கூட வந்தவங்களே கொண்டுட்டு இறங்கி நிற்பான். சரி நம்மளும் செத்துடலாம், அந்த கிரேச்சர் வந்து நம்மளை கொண்டுரும் அப்படின்றத நின்று வெயிட் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பான். வா கமான் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே. இவன் எல்லாத்தையும் கொண்டு நிற்கும் போது, தனியாக நிற்கும் போது தான் மிலிட்ரி வந்திருக்கும். மிலிட்ரி பெரிய பெரிய ஒரு டேங்கர் இதெல்லாம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த கிரேச்சர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போவாங்க. இவன் தனியாக நிற்பான். இவன் சுயநலத்துக்காகவும் அவங்கள கொண்டல, இவனும் செத்துலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பான். ஆனால் கடைசியில் அவன் வெயிட் பண்ண ஒரு அவசரப்பட்டு செஞ்ச விஷயம் கடைசியில் இவனை தனியாக விட்டுரும். வேறு வழி இல்லாமல் இவனும் இன்னும் ரொம்ப கதறி அழுவான். ஏன்னா அப்போ வந்து மிலிட்ரி வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணிடும். எல்லா கிரேச்சர்ஸுமே கொண்டுட்டு மொத்த சிட்டியுமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாருமே அங்கே இருக்க மக்களை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட முழு கதை. நீங்களே போய் படமாக போய் பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்டு சீன்ஸுமே நல்லா இருந்தது. குழந்தை கூட பாருங்கள், ஏன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ரொம்ப பயமுறுத்துகிற அளவுக்குலாம் இருக்காது. பட் ஒரு சில இடம் கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை பற்றின கதைகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.